விஜய் அங்கே அரசியலுக்கு வந்த பிறகு விஜய்க்கு எதிராக சினிமாக்காரர்கள் பேசினா அது இன்னும் கொஞ்சம் மக்கள் மத்தியிலே எடுபடும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக வடிவேல் எல்லாம் அவங்க பேச வைக்கிறாங்க. வடிவேலுக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா தமிழக முதலமைச்சர் அவர் சும்மாலாம் அந்த பதவியில் உட்காரல. அவர் ஐயா எஸ்பி ஐயா சொன்ன மாதிரி உடம்புல வடுவுகள் 10 நாளில் ஜெயிலுக்கு கொண்டு போய் சித்திரை பண்ணி மிஷாவில் போட்டு கசைக்கு பிடிச்சி தான் வெளியே வந்தார். அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சவர் தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்காரு. இப்போ அப்போ விஜயகாந்தை அசிங்கப்படுத்துக்காக வடிவேல் கொண்டு வந்தாங்க. இப்போ விஜய் அசிங்கப்படுத்துறதுக்காக வடிவேல் கொண்டு வராங்க. விஜயகாந்த் மீது ஒரு தீராத ஆத்திரமும் பகை உணர்ச்சியும் இருந்துச்சு. அதை திமுகவோடு சேர்ந்த அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு அளவுக்கு மேல ஒருவேளை ஒரு திமுகவுக்கு ஆதரவா நாளைக்கு பிரச்சாரம் பண்ண போனா கூட இப்போ விஜயகாந்த் எங்கேயும் வடிவேல் குறித்து விமர்சனம் பண்ணவே இல்லை சார். அவருடைய ஆட்கள் தான் அந்த மாதிரி பண்ணாங்க. இந்த மாதிரியான துரோகம் வடிவேல் பண்ணிட்டாரு. வடிவேல் ஒரு சுயநலவாதி. வடிவேலு சுயநலவாதி தான், அது ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. இன்னொன்று வடிவேலு தன்னோடு வந்தவர்கள் எல்லாம் இவர் எப்படி வச்சிருந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் வலைபேச்சு அந்தரன் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வைகை புயல் வடிவேல் அவர் கொஞ்ச நாளாக இந்த அரசியல்லாம் பேசாமல் இருந்தார். சினிமாலும் நடிக்காமல் இருந்தார் சார். இப்போ இந்த மாமன்னன்ற படத்துக்கு ஒரு கம்பேக் கொடுத்து திரும்பவும் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ நேற்று தினம் ஒரு மேடையில் திரும்பவும் அரசியல் குறித்து பேசியிருக்காரு. 2026 திமுக தான் திரும்ப ஆட்சிக்கு வரும்னு சொல்லியிருக்காரு. அதுவும் 200 சீட்டுகள் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காரு. அடுத்த 50 வருஷத்துக்கு உதயநிதின்னு தான் சொல்லியிருக்காரு. இல்லைங்க, பொதுவாக சினிமாக்காரர்கள் பேசுறது எல்லாமே நம்ம உண்மைன்னு எடுத்துக்க முடியாது. அவங்க சந்தர்ப்பவாதிகள் எல்லாருமே. நான் சொல்றது விஜய்லேருந்து அஜித்லேருந்து எல்லாருமே, கமலஹாசன்லேருந்து ரஜினிலேருந்து சினிமாக்காரர்கள் சந்தர்ப்பவாதிகள். அதுவும் வடிவேல் மாதிரி ஆட்கள்லாம் சொல்லவே வேண்டாம். ஏற்கனவே அவர் திமுக ஆட்சியில் என்னென்ன திமுக ஆட்சி வருவதற்காக திமுக மேடைகளில் என்னென்ன பேசினாருங்கிறது நமக்கு தெரியும். அதற்கப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்த பிறகு அவங்களுக்கு கடிதமே எழுதினார். அம்மா, நான் தெரியாமல் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை சந்திக்கணும், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னாரு. அவர் கண்டுக்கவே இல்லை, அவங்க தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ முயற்சி பண்ணார், கடைசி வரைக்கும் அவங்க பார்க்கவே இல்லை. அவருடைய திரை வாழ்க்கையே மங்குனுச்சு அதுக்கப்புறம் தான். இப்போ அவர் திரும்ப பேச வேண்டிய காரணம் என்னன்னா, திமுகவிலேருந்து கேட்டிருப்பாங்க, நீங்கள்லாம் என்னப்பா விஜய் அங்கே அரசியலுக்கு வந்த பிறகு விஜய்க்கு எதிராக சினிமாக்காரர்கள் பேசினா அது இன்னும் கொஞ்சம் மக்கள் மத்தியிலே எடுபடும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக வடிவேல் எல்லாம் அவங்க பேச வைக்கிறாங்க. வடிவேலுக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா 2011 இப்படி பேசி தான் சினிமா வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டாரு. திரும்பவும் இந்த மாதிரி பேசி வாழ்க்கையை அழிச்சுக்க போறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இல்லை, அவர் சாதிக்க வேண்டியதெல்லாம் சாதிச்சு முடிச்சுட்டாரு. வடிவேலு இனிமேதான் இங்கே சினிமாவில் சம்பாரிச்சு வாழணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் இனிமேல் நடிக்க வேணும்னா கூட ஓகே டாட்டான்னு போயிட்டே இருப்பார் அவர். அது வேற, அது பிரச்சனை கிடையாது. இப்போ நான் என்ன சொல்றேன், வடிவேலு மாதிரியான கலைஞர்கள்லாம் எல்லாருக்கும் பொதுவானவர்களா இருக்கணும். ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களா இருக்கக்கூடாது. நாளைக்கே அவருக்கு விஜய்க்கு ஆதரவா பேசினா கூட அது தவறு தான். எங்க சினிமாவிலேருந்து ஒருத்தர் வராரு, நான் பேசுறேன்னு சொன்னா கூட அதை நம்மளால ஏற்றுக்க முடியாது. ஏன்னா வடிவேலு நம்ம எல்லா கட்சியினரும் விரும்புகிற இடத்துல வச்சு பார்க்குறோம். அப்படிப்பட்டவர் ஒரு கட்சிக்கு ஆதரவாகவோ சார்பாகவோ பேசும் பொழுது அது என்ன கட்டாயத்தினால பேசுறாருன்னு அவங்க தெரியாது. அவருக்கு என்ன நிர்பந்தம் அங்கே கொடுத்தாங்களோ அல்லது அவரே மனமும் பேசுறாரான்னு அவங்க தெரியாது. ஆனால் அவர் சில விஷயங்கள்லாம் சொல்றாரு. இப்போ அவருடைய குலதெய்வம் கோயிலில் பல ஏக்கர்களை ஆட்டையை போட்டாங்க, நான் சேகர்பாபன்கிட்ட சொன்னேன், உடனே ஓவர் த நைட்டு முடிச்சு கொடுத்தாருன்னு சொல்றாரு. அந்த நன்றி உணர்ச்சியின் காரணமாக அவர் பேசலாம். அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவரை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம். திமுகவோட இன்னும் ஒரு நெருக்கமாக பழகி இருக்கலாம், அதன் காரணமாக பேசலாம். ஆனாலும் இது எதுவுமே வேண்டாங்கிறண்ணா. நீங்கள் அதிமுகவுக்கு ஆதரவாகவும் பேசாதீங்க, திமுகவுக்கு ஆதரவாகவும் பேசாதீங்க, தாவேக்காவுக்கு ஆதரவாகவும் பேசாதீங்க. நீங்கள் வடிவேலா இருங்க, எங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, அவ்வளோதானே. இப்போ அப்போ விஜயகாந்தை அசிங்கப்படுத்துறதுக்காக வடிவேல் கொண்டு வந்தாங்க. இப்போ விஜய் அசிங்கப்படுத்துறதுக்காக வடிவேல் கொண்டு வராங்க. இல்லை, விஜயை பற்றி அவர் அசிங்கமாக பேசுவாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா விஜயகாந்துக்கும் வடிவேலுக்கும் இருந்த பிரச்சனைங்கிறது ஒரு தனிப்பட்ட தகராறு. ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் இங்க அப்படி கிடையாது. விஜயகாந்தும் வடிவேலும் அடிச்சுக்கிட்டாங்களா? இல்ல, விஜயகாந்த் தரப்பும் வடிவேலு தரப்பும் அடிச்சுக்கிட்டாங்க. அதுல ரத்த களரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அப்போ விஜயகாந்தின் மீது ஒரு கோபப்படுவதற்கு நிறைய நியாயம் இருந்துச்சு. ஏன்னா அந்த தாக்குதல்ல வடிவேலுடைய பொண்ணே சிக்கிறாங்க, மண்டையெல்லாம் உடைஞ்சுது. ஸோ அப்படிப்பட்ட சூழல்ல அவருக்கு விஜயகாந்த் மீது ஒரு தீராத ஆத்திரமும் பகை உணர்ச்சியும் இருந்துச்சு. அதை திமுகவோடு சேர்ந்த ஒரு
அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாரு. பட் இங்கே விஜயை பொறுத்தளவுக்கு அப்படி கிடையாது. விஜய்க்கும் அவருக்கும் நேரடி சண்டை எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் விஜய் படங்களில் அவர் வந்து நல்லா தான் சம்பளம் கொடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு அளவுக்கு மேலே ஒருவேளை ஒரு திமுகவுக்கு ஆதரவாக நாளைக்கு பிரச்சாரம் பண்ண போனால் கூட ஒரு அளவுக்கு மேல் விஜய் விமர்சனம் பண்ண மாட்டாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. பட் அது கூட தேவையில்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இப்ப விஜயகாந்த் வந்து எங்கேயும் வந்து வடிவேலு குறித்து விமர்சனம் வந்து பண்ணவே இல்லை சார். அவருடைய ஆட்கள் தான் அந்த மாதிரி பண்ணாங்க. ஆனாலும் இந்த மாதிரியான துரோகம் வந்து வடிவேலு பண்ணிட்டாரு, வடிவேலு வந்து ஒரு சுயநலவாதி அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு தானே சார் இருக்காங்க. இப்போ வரைக்குமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. இல்லை, வடிவேலு சுயநலவாதி தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. இன்னொன்று வடிவேலு வந்து தன்னோடு வந்தவர்கள் எல்லாம் இவர் எப்படி வச்சுருந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ சிங்கமுத்துவோ அல்லது வந்து இன்னும் பல பேர் இந்த வடிவேலு ட்ரூப்பில் இருந்த பல பேர் வந்து அந்த காமெடியை என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்ததுல மிகப்பெரிய பங்காற்றிருக்காங்க. பட் அவங்களுக்கெல்லாம் அவர் என்ன பண்ணாருன்னா ஒன்றும் பண்ணலை. கொடி கொடியாக வடிவேலு சம்பாதிச்சார தவிர கூட இருந்தவங்களை வந்து அவர் இந்த காலத்துலையும் வந்து வளர்த்து விட்டதாவோ பெரிய. இந்த விவேக் ஒரு ஜோக் சொல்லுவார்ல சார், இது வரைக்கும் நான் உங்களுக்காக என்ன பண்ணியிருக்கேன், எதுவுமே பண்ணல, அதே தான் அதான் சொல்கிறேன் சார். அந்த மாதிரி விவேக்கோ மயில்சாமியோ அவங்கெல்லாம் அவ்வளவு மனிதாபிமானத்தோடு இருந்தாங்க, கூட இருந்தவங்களை அப்படி பார்த்துக்கிட்டாங்க. பட் வடிவேலை பற்றி நிறைய பேர் அவரோட பழகினவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க, நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வடிவேலோடு ட்ராவல் பண்ண நகைச்சுவை நடிகர்கள் பல பேர் அவரை பற்றி சொல்லியிருக்காங்க. அதனால் அவர் வந்து சுயநலவாதிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நான் என்ன சொல்கிறேன், வடிவேலுடைய காமெடி இருக்குல்ல, அது இந்த மாதிரி மைனஸ்கள் எல்லாம் மறக்கடிச்சிட்டு வடிவேலுவை வந்து நம்ம ரசிக்கும்படியான ஒரு இடத்துல எப்போவுமே வச்சுருக்கோம். அவரை இந்த இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு வடிவேலுடைய காமெடிங்கிறது வந்து அப்படியே இருக்கும். அதை வந்து அது யாராலையும் வந்து இழிவாலாம் பேசவே முடியாது. இல்லை சார், இப்போ அடுத்த 50 வருஷத்துக்கு உதயநிதி தான் சொல்கிறாருல்ல சார். ஏற்கனவே இங்கே மன்னராட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த 50 வருஷம் அவருக்கு குத்தகை விட்ட மாதிரி ஆயிடுச்சுல சார். ஒன்றும் இல்லைங்க, நாளைக்கு வேற ஆட்சி வந்ததுன்னா இதே வடிவேலு வேற மாதிரி பேசுவார். அதெல்லாம் நடிகர்கள் பேசுறதெல்லாம் நம்ம வந்து ஒரு கணக்கிலேயே வச்சுக்கூடாது. அவங்களுக்கு ஒரு ஆதாயம் தேவைப்படும், அந்த ஆதாயத்தின் அடிப்படையில் அவங்க பேசுவாங்க. இது அவங்களுக்கே தெரியும். யாரு உதயநிதிக்கோ இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சருக்கோ அவங்களுக்கே தெரியும் எது உதட்டளவில் பேசுகிறாரா உள்ளத்தளவில் பேசுகிறாராங்கிறது. அதில் எவ்வளோ பேரை பார்த்துருப்பாங்க, அவங்க லைஃப்பில் எவ்வளவு மின்மினி பூச்சிகளை அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால் இது உண்மையாக பொய்யான்னு அவங்களுக்கு தெரியாதா என்ன? சரி, ஏதோ சொல்கிறாங்க, அதன் காரணமாக ஏதோ ஒரு ஆதாயம் அவங்களுக்கு தேவைப்படுங்கிறத அவங்களும் புரிஞ்சு வச்சுருப்பாங்க. இப்போ பேசுறதுக்கான அந்த காரணம் தான் சார் ரொம்ப புதுசாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அவர்கிட்ட மைக் நீட்டும் போது அரசியல் பற்றி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவார். நேற்று வந்து திரும்பவும் பேசியிருக்காரு. வடிவேலு சாருக்கு வந்து இந்த ரெட் கார்டு வந்து கொடுத்துருப்பாங்களா சார்? அப்போ யாருமே வந்து அவர்கிட்ட வந்து அந்த வாய்ப்பு வந்து கொடுக்கல. ஆனால் விஜய் சாரோட படத்தில் தான் அந்த வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க, மெர்சல் படத்தில். அப்படி இருக்கும்போது திரும்பவும் விஜய்க்கு வந்து எதிராக பேசாருல சார்? இல்லை, வடிவேலுக்கு ரெட் கார்டு கொடுத்தது வேற விவகாரம். அது என்னென்னா, சங்கர் அவருக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்து சிம்புதேவன் இயக்குவதா ஒரு படம் இருந்துச்சு, அதில் அட்வான்ஸ் வாங்கிட்டு அவர் வந்து நடிக்க முடியாதுன்னு சொன்னார். ஸோ அதன் காரணமாக அவருக்கு ரெட்டு போட்டாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் சில தயாரிப்பாளர்கள் வடிவேலு புகார் கொடுத்து அது நடந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் மெர்சலில் நடிச்சிட்டாரு. ஆக்சுவலாக என்னென்னா, அவரை வந்து படம் எடுக்க பயந்தாங்க. ஏடிஎம்கே ஆட்சி வந்த பிறகு வடிவேலை வச்சு நம்ம படம் பண்ணோம்னா அந்த படத்தை வந்து வரவிடாமல் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, மொத்தமும் லாஸ் ஆயிருமேன்னு பல பேர் தானாக விலகுனது தான். எந்த அரசியல் அழுத்தமும் அவங்களுக்கு தரலை. நீங்கள் வடிவேலை வச்சு படம் பண்ணக்கூடாதுன்னு யாருமே அழுத்தம் கொடுக்கல, தானாக நிகழ்ந்த ஒன்று. இன்னொன்று வந்து வடிவேலுங்க அவ்வளோ அட்ராசிட்டி பண்ணார். எந்த மாதிரி சார்? இல்லை, ஒரு நாளைக்கு அப்போ வந்து நான் சொல்கிறது 10 லட்சம் ரூபா அவருடைய சம்பளம் ஒரு நாளைக்கு. அது பெரிய தொகை. இன்னைக்கு வேணா ஒரு நாளைக்கு 25 லட்சம் ரூபா சந்தானம்லாம் வாங்கி அந்த சாதனையை முறியடிச்சாரு. ஆனால் நான் சொல்றது அந்த காலகட்டத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடி 2011 அந்த காலகட்டத்தில் அது வந்து 10 லட்சம்ங்கிறது பெரிய காசு. ஸோ அன்னைக்கு வந்து அதை வாங்கினவர் காலையில் 9 மணிக்கு ஷூட்டிங் வந்துட்டு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நடிச்சாரான்னா கிடையாது. காலைல 9 மணிக்கு வர வேண்டியவரே 11 மணிக்கு வருவார். வந்துட்டு 1 ஹவர் அந்த அன்னைக்கு எடுக்க போகிற காட்சிகளை பற்றி பேசுகிறோம்னு பேசுவார். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஷாட்டு முடிச்சுட்டு திரும்பி கேரவானில் போனார்னா ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து திரும்பி வந்து கரெக்டாக இவ்வளோ தான் இன்றைக்கி நடிக்கணும்னு ஒரு கணக்கு ஒன்று வச்சுருப்பார். அது 10 லட்சத்தோடு பொருத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப அநியாயமாக இருக்கும். அப்போ பல தயாரிப்பாளர்கள் மனம் புழுங்கி என்னடா இது இப்படி பண்ணுறாருன்னு ப்ரொடியூசர் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க அவர் மேலே. அதனால் வடிவேலுவை பொறுத்தளவுக்கு அவர் வந்து ஒரு நல்ல நகைச்சுவை கலைஞராக தவிர பேசிக்கலாக அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. நல்ல கலைஞர், நல்ல மனிதர் இல்லை. அவ்வளோதான். ரொம்ப நன்றிகள் சார். நன்றி.